சேம் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டது போல கிரீடங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது போல ஒரு கிரீடத்துக்கு மேலே இன்னொரு கிரீடம், இன்னொரு கிரீடத்துக்கு மேலே இன்னொரு கிரீடம், கையில் செங்கோல், ஒரு நட்சத்திரம், இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதை பார்த்து ஒரு நிமிஷம்தான், அதை பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம்தான். கண்ணை நான் முழிக்கும் பொழுது என் பாடியில் நான் உட்கார்ந்துருக்கிற என் கட்டிலில் மறுபடியும் வந்திருந்த 2 மணி நேரமாக இருந்துச்சு. 10 மணிக்கு உட்கார்ந்தேன், 12 மணி ஆச்சு இதை பார்த்து முடிக்கிறதுக்கு. அப்போ நான் அழுறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இதை காட்டினீங்க, நான் என்ன? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றுவாயா, இவங்க எல்லாம் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ ஊழியத்தை நீ விட்டு விடுவாயான்னு கேட்டார். நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என்ன நிந்தைகள் வந்தாலும் சரி, என்ன அவமானங்கள் வந்தாலும் சரி, என்ன பேச்சுக்களும் ஏச்சுக்களும் வந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன் என்று சொன்னேன். அன்றைக்கு நான் எடுத்த தீர்மானம் தான். அதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சு. இப்போ எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஐயோ இவளை சொன்னால் இவன் இன்னும் அதிகமாக தான் போவா, சொன்னால் இன்னும் அதிகமாக தான் செய்வா. இப்போ எல்லாம் சொல்லி என்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன்னு முடியலன்னு மெதுவாக என் ஹஸ்பண்டை குத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவன் மட்டும் போகிறாளே, நேற்று கூட யாரோ சொன்னாங்களாம், அவன் மட்டும் லண்டன் போகிறாளே, நீங்கள் ஏன் போல? அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். நான் அவள் இன்டர்நேஷ்னல், நான் லோக்கல் அப்படின்னாங்களாம். அப்படியே சிரித்து சமாளிச்சிருவாங்க என் ஹஸ்பண்ட் நல்லா. அதை பாருங்கள், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுடைய பார்வையில் நீங்கள் அருமையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில நேரம் ஆண்டுடைய பார்வையில் நீங்கள் அருமையாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் நீங்கள் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அப்படி சொல்கிறவங்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவள் அருமையானவள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் காத்திருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார்.